நீண்ட நாட்களாகவே எனக்கு இருந்த ஒரு கேள்வி தொடர்பாகவும், அந்த கேள்விக்கான விடை தொடர்பாகவும் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட சேர்ந்து பார்க்க போறேன். என்ன விஷயம்னு சொன்னா, இலங்கையில உள்நாட்டுப் போரானது நடைபெறாமல் இருந்திருந்தால், அதாவது உள்நாட்டுப் போர் நடைபெறுவதற்கான காரணங்கள் ஏற்படாமல் இருந்திருந்தால், யாழ்ப்பாண பொது நூலகமானது எரிக்கப்படாமல் இருந்திருந்தால், ஜூலை கலவரமானது நடைபெறாமல் இருந்திருந்தால், இலங்கை எப்படி இருந்திருக்கும்? குறிப்பாக யாழ்ப்பாணம், வடக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லித்தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட். இலங்கை இந்திய பெருங்கடலின் முத்து என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறிய தீவு. ஆனால் ஆசியாவின் மிகவும் முன்னேறிய நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்டது 1983ஆம் ஆண்டு. உள்நாட்டு போரானது ஆரம்பிச்சேன்னு சொல்லியே சொல்லலாம். அதாவது இலங்கையில் உள்நாட்டு போரானது ஆரம்பிச்சேன்னு சொல்லியே சொல்லலாம். 83ஆம் ஆண்டுலேருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையின் உள்நாட்டு போரால இலங்கையினுடைய அரசியல், பொருளாதாரம், கல்வி, சுற்றுலா மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை முற்றிலுமே மாறியதுன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த உள்நாட்டு போரானது நடைபெறாமல் இருந்திருந்தால், இலங்கையில் நான் சொன்ன மாதிரியே வந்து சிறுபான்மையின மக்களினுடைய உரிமைகள் மறக்கப்படாமல், சிறுபான்மையின மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயங்கள் சரியாக கொடுக்கப்பட்டு, இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து குடிமக்களும் வந்து சமனாக மதிக்கப்பட்டிருந்தால் அல்லது சமனான உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தால், உள்நாட்டு போரானது நடைபெறாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? 1970ஆம் ஆண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால், தெற்காசியாவில் மிகவும் வலுவான கல்வி அமைப்பை கொண்ட நாடுகளில் இலங்கை ஒன்றாக இருந்திருக்கின்றது. அந்த காலத்தில், அதாவது 1970ஆம் ஆண்டு 1980ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில், அதாவது 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்துக்கு முன்னம் பார்த்தோம்னு சொன்னால், ஆசியாவின் உயர்ந்த எழுத்தறிவு விகிதமாக இலங்கை இருந்திருக்கின்றது. இலவச கல்வி, உலகின் மிகப்பெரிய தேயிலை ஏற்றுமதியாளர்களில் ஒருவராக இலங்கை இருந்திருக்கின்றது. கொழும்பு துறைமுகம் ஆசியாவின் முக்கிய கடல் மையமாக வளர்ந்து வந்திருக்கின்றது. 1960ஆம் ஆண்டு 1977ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால், உலக வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பல அறிக்கைகளில் இலங்கையை மனிதவள வளர்ச்சியின் முன்னோடி நாடாக வந்து குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் அது எல்லாமே வந்து அப்படியே மாறி இருக்கின்றது. 1983ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற ஜூலை கலவரத்தை தொடர்ந்து இலங்கை உள்நாட்டு போருக்குள் நுழைந்ததுன்னு சொல்லலாம். இந்த போரினால பார்த்தோம்னு சொன்னா பல லட்சம் மக்கள் வந்து உயிரிழந்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து இடம்பெயர்ந்தார்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெளிநாடுகளில் குடிபெயர்ந்தார்கள். இந்த போர் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா இலங்கை பல பில்லியன் டாலர் முதலீடுகளை வந்து இழந்ததுன்னு சொல்லலாம். பாதுகாப்பு செலவுகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டன. வடக்கு மற்றும் கிழக்கின் பொருளாதார வளர்ச்சி பல தசாப்தங்களுக்கு பின் நடந்ததுன்னு சொல்லியே சொல்லலாம். சரி, இந்த போர் நடைபெறாமல் இருந்திருந்தால், அதாவது இலங்கையில இந்த உள்நாட்டு போரானது நடைபெறாமலும் உள்நாட்டு போர் நடைபெறுவதற்கான காரணங்கள் இலங்கையில் ஏற்படாமல் இருந்திருந்தால், இலங்கையின் யாழ்ப்பாணம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, 1960ஆம் ஆண்டு 1970ஆம் ஆண்டு காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் இலங்கையின் கல்வி தலைநகரமாக கருதப்பட்டிருக்கின்றது. எப்ப 1960ஆம் ஆண்டு 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையின் மிக அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் இருந்திருக்கின்றது. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், கணக்காளர்கள் அதிகம் உருவான பகுதியாக யாழ்ப்பாணம், குறிப்பாக வடபகுதி வந்து இருந்திருக்கின்றது. பல தனியார் வணிக நிறுவனங்கள் வந்து இயங்கி வந்திருக்கின்றன. போர் இல்லாமல் இருந்திருந்தால், போர் நடைபெறாமல் இருந்திருந்தால், அல்லது போர் நடைபெறுவதற்கான காரணங்கள் இலங்கையிலே ஏற்படாமல் இருந்திருந்தால், பலாலி விமான நிலையம் 1990களிலேயே வந்து சர்வதேச விமான நிலையமாக மாறியிருக்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து சென்னைக்கு தினசரி விமானங்கள் வந்து இயக்கப்பட்டிருக்கும். இந்திய முதலீடுகள் அதிகரித்திருக்கும். வடக்கு ஒரு ஐடி ஹப்பாகவே வந்து மாறியிருக்கும். அது மட்டுமில்ல, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தெற்காசியாவின் முக்கிய ஆராய்ச்சி மையமாக வளர்ந்திருக்கும். யாழ்ப்பாண ரயில் பாதைகள் தொடர்ந்து நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கும். மீன்பிடி, விவசாயம் மற்றும் கல்வித்துறைகள் வடக்குல பல மடங்கு வளர்ந்திருக்கும். வடக்கின் ரயில்வே மற்றும் துறைமுகங்களை பார்த்தோம்னு சொன்னா 1905ஆம் ஆண்டு யாழ்ப்பாண ரயில் பாதை கட்டப்பட்ட போது அது இலங்கையின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார திட்டங்களில் ஒன்றாக வந்து இருந்திருக்கின்றது. எப்ப 1905ஆம் ஆண்டு காங்கேசன்துறை துறைமுகமானது இந்தியாவுடனான முக்கிய வர்த்தக மையமாக மாறி இருக்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு அதிவேக ரயில் சேவைகள் வந்து உருவாகி இருக்கக்கூடும். இலங்கையின் வடக்கின் பொருளாதார சக்தி பல மடங்கு அதிகரித்திருக்கும்.
இலங்கை இந்திய பெருங்கடலின் மையத்தில் இருக்கின்றது. இதனால பார்த்தோம்னு சொன்னா கொழும்பு துறைமுகமானது இன்னும் வேகமாக வளர்ந்திருக்கும். காங்கேசன்துறை துறைமுகம் ஒரு முக்கிய சரக்கு மையமாக மாறியிருக்கும். திருகோணமலை உலகின் முக்கிய எரிபொருள் மையங்களில் ஒன்றாக கூட இருந்திருக்கலாம். காங்கேசன்துறை துறைமுகம் கேகேஎஸ் துறைமுகத்தை ஒரு காலத்துல பார்த்தோம்னு சொன்னா வடக்கு இலங்கையின் மிக முக்கியமான பொருளாதார நுழைவாயிலாக இருந்திருக்கின்றது. இந்த துறைமுகமானது 1950களில் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சீமெந்து, சுண்ணாம்பு போன்ற பல கட்டுமான பொருட்கள் இந்த துறைமுகம் வழியாகத்தான் வந்திருக்கின்றன. காங்கேசன்துறை துறைமுகமானது இந்தியாவின் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து வெறும் 56 கடல் மைல் தொலைவில் தான் அமைந்திருக்கின்றது. இந்த அருகாமையை காரணமாக வைத்துக்கொண்டு இந்தியாவுக்கும் வடக்கு இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கருதப்பட்டிருக்கின்றது. பல பொருளாதார நிபுணர்கள் கூறுவது என்னன்னு சொன்னா வட இலங்கையின் முக்கிய மையமாக இந்த கேகேஎஸ் துறைமுகமானது மாறி இருக்கும். யாழ்ப்பாணத்தின் பொருளாதார வளர்ச்சியினை இந்த கேகேஎஸ் துறைமுகமானது வேகப்படுத்தி இருக்கும். இந்தியாவுடன் புதிய தொழில் வாய்ப்புகளை இந்த துறைமுகமானது உருவாக்கி இருக்கக்கூடும். ஆனால் பார்த்தோம்னு சொன்னா இந்த போரினால இந்த துறைமுகமானது அப்படியே தலைகீழா மாறி இருக்குன்னு சொல்லலாம். 1983 உள்நாட்டு போர் தொடங்கிய போது காங்கேசன்துறை துறைமுகமானது பொதுமக்களின் பயன்பாட்டிலிருந்து விலக்கி பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக மாற்றப்பட்டது. பல ஆண்டுகளாக இந்த துறைமுகமானது இலங்கை கடற்படையின் கட்டுப்பாட்டில் இருந்தது. போர் காரணமாக வணிக நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கின் பொருளாதாரமும் பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது. 2004ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் சுனாமியினால் இந்த துறைமுகமானது பாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் நிசா புயலினாலும் இந்த துறைமுகமானது பாதிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு இந்தியாவும் இலங்கையும் இணைந்து கேகேஎஸ் துறைமுகத்தினை மீண்டும் அபிவிருத்தி செய்வதற்கான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டார்கள். 2023ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் கேகேஎஸ் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது மீண்டும் தொடங்கப்பட்டன. சரி, இலங்கையின் பொருளாதாரத்தை பார்த்தோம்னு சொன்னா குறிப்பாக வடக்கின்ற பொருளாதாரத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த போர் நடைபெறாமல் அல்லது இந்த போர் நடைபெறுவதற்கான காரணங்கள் இலங்கையில் ஏற்படாமல் இருந்திருந்தால் சுற்றுலாத்துறை இன்று உலக புகழ் பெற்றதாக இருந்திருக்கும். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாண கடற்கரைகள், நெடுந்தீவு, கீரிமலை, நிலாவரை, திருகோணமலை 1980களிலே சர்வதேச சுற்றுலா மையங்களாக வளர்ந்திருக்க கூடும். 1980லேருந்து 2000 ஆண்டு காலப்பகுதிகளில் பல வெளிநாட்டு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப மையங்கள், சுற்றுலா திட்டங்கள் என பல திட்டங்கள் இலங்கையில குறிப்பாக வடபகுதியில் முதலீடு செய்யப்பட்டிருக்கலாம். அது மட்டுமல்ல பல திறமையான மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், தொழில் முனைவோர் இலங்கையிலேயே இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னா இந்த உள்நாட்டு போறனால பல குடும்பங்கள் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்திருக்கலாம். அதாவது இந்த திறமையான மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், தொழில் முனைவோர் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இடம்பெயராமல் இலங்கையிலேயே குறிப்பாக வடக்கிலே இருந்திருப்பார்களா இருந்தா வட மாகாணத்தின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்திருக்க கூடும். உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் பொருளாதார ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீண்டகால உள்நாட்டு போர்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை, முதலீடுகளை, மனித வளத்தை, கல்வியினை, சுற்றுலா தளத்தினை பல தசாப்தங்களுக்கு பாதிக்கும் என்று கூறுகிறார்கள். இலங்கையும் அதற்கு விதிவிலக்கில்லை. இலங்கையும் இதுபோல அனைத்து துறைகளுமே இலங்கையில நடைபெற்ற உள்நாட்டு போர்னால பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இலங்கையில உள்நாட்டு போர் நடந்திருக்கவே இல்லைன்னு சொன்னால் உள்நாட்டு போர் நடைபெறுவதற்கான காரணங்கள் இலங்கையில ஏற்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் இலங்கை தற்பொழுது எப்படி இருந்திருக்கும், குறிப்பாக இலங்கையினுடைய வடபகுதி யாழ்ப்பாணம் எப்படி இருந்திருக்கும் என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.